எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 31. சாமியாரின் ஆசிரமத்தில் பலதரப்பட்ட நோயாளிகள் வந்தாலும் மனநோய் பாதிக்கப்பட்ட பெண்கள்தான் அதிகமாக வந்தார்கள். கொடுக்கும் காசை வாங்கினார்கள். காசு இல்லாதவர்களும் சிகிச்சை பெற்றார்கள். நன்கொடைகளும் பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஆசிரமத்தை கருணாகரன் என்ற சாமியார் முதலில் ஒரு ஓலை குடிசையில் துவங்கியதாக சொன்னார்கள். அதன் பிறகு சிஷ்யர்கள் தான் நடத்தி வருவதாக கூறினார்கள். பலருக்கும் திருமணங்கள் செய்து வைப்பார்கள். ஆசைப்பட்டு சாமியாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி திருமணங்கள் செய்து கொள்பவர்களும் உண்டு. இங்கு சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்கள் திருமணத்தை ஆசிரமத்தில் வைத்து நடத்தி ஆசி பெறுபவர்களும் உண்டு. சாயிராவுக்கு குணமாகி வந்தது. சில வார்த்தைகள் பேச ஆரம்பித்தாள். அதிகமாக சஜியிடம்தான் எதையாவது சொல்வாள். சாமியார் உப்பாவிடம், அவளுக்காக நாங்க சில பூசைகள் ஹோமங்கள் செய்வோம், அது உங்களுக்கு சம்மதம் தானே என கேட்டார். உப்பா, அவளுக்காக இவ்வளவு செய்த நீங்கோ என்ன வேணும்னாலும் செய்யுங்கோ, எக்க பிள்ளைக்கு குணமாகுதே அதுவே போதும் என்றவர், நான் வீட்டுக்கு போய் ஒருவாடு நாளாச்சு, வீட்டுக்கு போயிட்டு வாரேன் என்றார். சாமியாரும் சரி என்றார். அடுத்து அவளுக்கு ஒரு 14 நாள் தளம் வைக்க போறோம் என்றார். முத்துவிடமும் ஈராளனிடமும் சாமியார் தமிழிலேயே பேசினார். இரவு நேரங்களில் தியானம் முடித்த பிறகு வாழ்க்கை தத்துவ முறைகளை முத்துவுக்கு விளக்கினார். இந்த பூத உடல் நிரந்தரமற்றது, உலகமே மாயை, ஆன்மா அழியாதது. உடல் செய்யும் காரியங்களுக்கு ஆத்மாவிற்கு பங்கு உண்டென்றால் உண்டு. ஒரு ஜென்மத்தில் செய்த பாவங்களை நமது 6வது அறிவால் உணர்ந்து பல புண்ணிய காரியங்களை செய்தால் அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமாக அமையும் என்றார். விரோதம் குரோதம் விட்டொழிக்க வேண்டிய செயல் என்பதை அவனுக்கு புரிய வைத்தார். அடுத்தவர் நம் உடல் மீது செய்யும் அக்கிரமங்களுக்கு செய்பவனே பொறுப்பு என்றார். ஆனால் அரக்க குணம் கொண்டவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர், அதை நாம செய்யக்கூடாது, நீதியின் முன் நிறுத்த வேண்டும். அரசன் அன்று கொல்லவில்லை என்றால் தெய்வம் நின்று கொள்வான், அந்த பொறுப்பை அவனிடமே விட்டுவிட வேண்டும் என்பார். ஷீரபலா 101 ஆவர்த்தி செய்து சாயிராவுக்கு தளம் வைக்கணும்னு சொன்னீங்களே, அது என்னது என சாமியாரிடம் கேட்டான் முத்து. நாங்க எல்லார்கிட்டையும் சொல்றது இல்ல, உங்ககிட்ட சொல்றேன். உடம்பில தோஷங்கள் 3: கபம், பித்தம், வாதம். தாதுக்கள் 7. அவை ரசம், இரத்தம், மாமிசம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜை, சுக்கிலம். தாது குறைஞ்சா உடல் பலம் குறையும். அது கூட்டத்தான் இந்த ஷீரபலா 101 ஆவர்த்தி. அது எப்படி செய்யணும்னா, குறுந்தொட்டி மூலிகையை வளர்பிறை நேரத்தில் பூச நட்சத்திர நாளில் மந்திரம் சொல்லி புடுங்கி எடுத்து கசாயம் போடணும். அதன் பிறகு குறுந்தொட்டி கல்கம் 1/4 பங்கு, நல்லெண்ணெய் 1 பங்கு, குறுந்தொட்டி கசாயம் 4 பங்குக்கு கூட மீண்டும் நல்லெண்ணெய் அளவில் 4 பங்கு பால் கூடுதல் எடுத்து எல்லாவற்றையும் வேண்டிய அளவு எடுத்து காய்ச்சணும். அதனுடைய கல்கம் எடுத்து உருட்டுனா திரியா வரக்கூடிய பதம் வந்த உடனே கிடைக்கிற எண்ணெய் அளவில் மேலும் 4 பங்கு குறுந்தொட்டி கசாயம், 4 பங்கு பால், 1/4 பங்கு கல்கம் சேர்த்து மீண்டும் காய்ச்ச வேண்டும். அப்படி மீண்டும் மீண்டும் கசாயமும் பாலும் சேர்த்து 101 தடவை காய்ச்சி அதில் கிடைக்கக்கூடிய ஷீரபலா 101 எடுத்து தளமும் வைக்கணும், குடிக்கவும் கொடுக்கணும். சிகிச்சை முடிந்தாலும் கவுன்சிலிங்கும் தியானமும் தான் அவ மனநிலையை மாற்றும் என்றார் சாமியார். சில நேரம் சாமியாரின் சமாதான பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் ஈராளன் முத்துவிடம் சொல்லுவான், அவர் பேசியதில் தப்பே இல்லை, அவர் சாமியார், அதையெல்லாம் ஊரில் உள்ளவனுக்கிட்ட பார்த்தா நம்மளை வாழ விட மாட்டானுங்க, அதனால நீ சாமியார் சொல்லுவதை கேட்காத, நமக்கு அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பான். இதை கேட்கும் சஜி சிரிப்பாள். சாயிராவுக்கு தலைப்பொதிச்சல் சிகிச்சைக்காக மீண்டும் ஒட்டையடிக்கப்பட்டது. நெல்லிக்காய் தோடு, கோரைக்கிழங்கு பொடி மோர் விட்டு அரைத்து குழம்பு போல கட்டி பசையா கல்கமாக்கி 6 பாகமாக பிரித்து முதலில் ஒரு பாகத்தை நெற்றியில் வைத்து பின் இடது பக்கத்தலை, வலது பக்கத்தலை, பின்பக்கத்தலை, பின் உச்சியில் வைத்து அதில் நடு உச்சியில் பாத்திரம் போல் குழி எடுத்து ஷீரபலா 101 தைலம் 10 துளி விட்டு உட்கார வைத்து வாழை இலையில் வைத்து தலையை சுற்றி பொதிந்து கட்டிவிடுவார்கள். 1/2 மணி நேரம் அப்படியே உட்கார வைப்பார்கள். 1/2 மணி நேரம் முடிந்ததும் தலை உச்சியில் உள்ளதை மட்டும் எடுத்து மாற்றி வைத்திருந்த 6வது பாகத்தை எடுத்து நடு உச்சியில் வைத்து குழியாக்கி மீண்டும் அதில் ஷீரபலா 101 எண்ணெய் விட்டு 1/4 மணி நேரம் உட்கார வைத்தார்கள். தளம் வைத்த முதல் நாள் பானுவும் ருக்கியாவும் ரபீசாவும் வந்தார்கள். மூவரிடமும் பேசினாள். யாரெல்லாம் உன்னை இப்படி செய்தது என்று ருக்கியா கேட்க, ஓர்மை இல்லை, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு யாருன்னு மனசில் ஆகுது, ஆனால் எனக்கு ருக்கியாவுக்கு கல்யாணம் நடந்தது கூட ஓர்மை இல்லை
என்றாள். சஜிமோள், அவளை கூடுதல் பழைய நினைவுகளை கேட்கக்கூடாது, முடிஞ்சா நம்ம சாலபுரத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடாதுனாக்க இவிட உள்ள நர்சுகள் சொல்றது என்றாள். அதன் பின் அவளிடம் அந்த மாதிரியான பேச்சை யாரும் பேசுவதில்லை. ஆனால் மம்மேலி மாமா வந்தது, கேசவன் நாயர் வந்தது, நந்து அண்ணன் வந்தது, கண்ணன் அண்ணனும் லக்ஷ்மி பிள்ளையும் வந்தது என வந்தவர்கள் பலரை ஞாபகம் வைத்து சொன்னாள். கோபாலன் மாமா வரவில்லை என்றாள். கோபாலன் மாமாவுக்கு இழுப்பு சோக்கேடு வந்துவிட்டது என்று ரபீசா சொன்னபோது வருத்தப்பட்டாள். தியானத்திற்கு போவதற்கு முன்னால் பானுவிடம் அதிக நேரம் பேசி கொண்டிருந்தாள் சாயிரா. பானு போகும்போது ஈராளனையும் கூட்டி போனாள். நாட்கள் நகர்ந்தது. உப்பா இல்லாததால் சஜிமோளும் முத்துவும் மட்டுமே சாயிராவை கவனித்து கொண்டனர். தளம் வைத்து 10வது நாள் உப்பா வந்தார். வரும்போது கோபாலன், ஈராளன், நாராயணன் சேர்ந்தே வந்தார்கள். வந்தவரை சாயிரா சிரித்து, வாருங்க முத்தப்பா என்றபோது உப்பாவின் கண்கள் குளமாகியது. கோபாலன், மக்களு என்ன தேடினியா என கேட்கும் போதே 2-3 முறை இருமினார். சொகம் இல்லைன்னா பின்ன என்னத்துக்கு வந்தது மாமா என்றாள் சாயிரா. எனக்கு சாமியார்கிட்ட சொல்லி மருந்து வாங்க தான் உப்பா கூட்டிட்டு வந்தது, உன்னையும் பார்க்கலாமே அதுதான் வந்தேன் என்றபோது மூச்சு இழுத்து உடல் ஏறி இறங்கியது. உடல் மெலிந்து கண்கள் உள்ளு போய் காரை எலும்பு வெளியே தெரிந்தது. ஈராளன் கள்ளத்தனமாகவே சிரித்தான். சாமியார் வந்தது தெரிந்து உப்பாவும் கோபாலனும் ஆசிரமத்தில் பார்க்க சென்றனர். உப்பா கோபாலனை பற்றி சொல்லவும், 1 மாசம் இங்கே தங்கி இருந்து சிகிச்சை எடுத்தால் குறையும் என்றார். அது நான் வீட்டுக்கு போயிட்டு வாரேன், பைசா எடுக்கல என்றார். அதெல்லாம் பின்ன பார்க்கலாம், உங்களுக்கு மருந்து சாப்பிடணுமா இங்கே தங்குங்க என்று மலையாளம் கலக்காமலே தமிழ் பேசினார் சாமியார். உங்களுக்கு தமிழ் தெரியுமா என கோபாலன் கேட்க, எனக்கு இப்போ பழக்கமே தமிழ்நாட்டுக்காரங்க கூட தானே என சொல்லி சிரித்தார். தமிழ் இனி எப்போதும் சாகாது என யாரோ சொல்வது கேட்டு உப்பா திரும்பி பார்த்தார். ஒரு தாடி வைத்து வழுக்கை தலையுள்ள பேண்ட் ஷர்ட் போட்ட ஒரு ஆள் நின்று சிரித்து கொண்டே நின்றார். இவர் ராமச்சந்திரன், இங்குள்ள யூனிவர்சிட்டி காலேஜில் தமிழ் பேராசிரியர் என்று அறிமுகப்படுத்தினார் சாமியார். சிரித்து கொண்டார் உப்பா. வீடு எங்க? கன்னியாகுமரியில திருவட்டார் பக்கம் என்றார் அவர். பேராசிரியரிடம் ஏதோ ஒரு பொட்டலம் கொடுக்க அவர் வருகிறேன் என்று கிளம்பினார் சிரித்த முகத்துடன். தமிழ் என்றாலே இன்முகம்தானே என்றார் சாமியார். கோபாலன் சிரிப்பதற்கு பதிலாக இருமினார். உப்பா சாமியாரிடம் 3 பைகளை கொடுத்தார். எதுக்கு என்றார். உப்பா சொன்னார், எனக்கு கூட பொண்ணும் சாயிராவும் கடையில் வேலை செய்து கஷ்டப்பட்டதுவ, அதுகளுக்காக நான் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டு வச்சுருந்தேன், அதைத்தான் எடுக்க போனேன். இந்த பைய அவள் சுகமாகி கல்யாணம் பண்ணுனா அவகிட்ட கொடுங்க, இல்லைன்னா அவளாக கேட்கும்போது கொடுத்துருங்கோ. இந்த பைய பொண்ணுக்கிட்டேயே கொடுங்கோ, அவன் இங்கே வேலை பார்க்கறதுனால அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவன் கையில் கொடுங்கோ. இந்த பைய ஏழை பிள்ளைகள் சிகிச்சைக்கு வரும்போ அதுக்கு எடுங்கோ என்றார் நிறைந்த மனசோடும் நிறைவோடும். அப்போ எல்லாருக்கும் சக்காத்து கொடுத்துட்டீங்க என்றார் சாமியார். நான் உங்ககிட்ட தந்தது வேணும்னா சக்காத்தாகும், அந்த 2 பையன் அவளோட உழைப்பு, தீயில நின்று விட்ட வியர்வை துளி என்றார். நீங்க எங்க போக போறீங்க என கேட்டார் சாமியார். எல்லா பாத்தியதையும் முடிஞ்சா படைச்சோனுக்கு இடமான மெக்கா வர போகணும்னு ஆசை உண்டு. நாம் அன்னைக்கு பேசணும் இல்லையா, அதுபோல எல்லாம் இன்ஷா அல்லா நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு தோணுது. அவளுக்கு சிகிச்சை முடிஞ்சா கொஞ்ச நாள் இங்கே இருந்து தியானம் போதனை எல்லாம் வேணும்னு சொன்னீங்களா என்றவர் கோபாலனை காட்டி, இவனையும் ஒன்று சரியாக்கி விடுங்கோ, எனக்கு கூட தீ வெக்கையில் நின்று உழைச்சவனாக்கும், பாவம் அவனை பார்க்கும்போ எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்றார். கவலைப்படாதீங்க, உலகத்தில் சிறந்தது அன்னதானமாக்கும். பசிச்சு வாரவனுக்கு அவன் போதும்னு சொல்ற அளவுக்கு வயிறார சாப்பாடு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும். எல்லா தானம் செய்த கர்ணனுக்கே சொர்க்கத்துல நேரடியா போக முடியாம நின்னான், ஏன் தெரியுமா என இருவரையும் பார்த்து கேட்டார். உப்பா சொன்னார், அவன் சொர்க்கத்து தானே போனான், ஆனா சின்ன தடை வந்தது. ஏன் தெரியுமா, எல்லா தானமும் செய்தாலும் அவன் அன்னதானம் செய்யவே இல்லை. அதனால அன்னதானம் செய்த உங்களுக்கு கண்டிப்பா எந்த தடையும் வராது என்றார் அவர். சித்தப்பா வந்திருப்பது கேள்விப்பட்டு முத்து வந்தான். கோபாலன் சிரித்தார். பல் மட்டும்தான் தெரிந்தது. முகம் மூச்சுவிட முடியாமல் திணறியது. எனக்கு சித்தப்பாவாக்கும் என சாமியாரை பார்த்து சொன்னான் முத்து. தெரியும் என்றவர், சரியாகும், பேடிக்க வேண்டாம் என்றபடி பொடியை கொஞ்சம் எடுத்து கோபாலனின் கையை நீட்டச் சொல்லி உள்ளங்கையில் தட்டி கொடுத்து அப்படியே வாயில் போட்டு சுவைக்கச் சொன்னார். அவரும் செய்தார். இது தொண்டை அரிப்பு மாறும் என்றார். மறுநாள் அதிகாலையில் யாகசாலையில் மகா மிருத்யுஞ்சய யோகம் செய்யப்பட்டது. அவளது சிகிச்சை முடிந்த நாள். உப்பா முத்து வரும் வரை காத்திருந்தவர் வந்தவுடன் அவனிடம், உனக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை செய்டா,
அவளை நான் சாமியார்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். எல்லாம் படைச்சோம் விட்டது. அவளுக்கு இனி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுகா. நீ இப்படி இருக்காத. நீ உனக்கு அப்பா அம்மா சொல்லுவதை கேளு. பாஸ்கரனும் எனக்கு பிள்ளையாக்கும். அவனுக்கு மனசை கஷ்டப்படுத்தாத. விசா எடுத்திருக்கான் இல்லையா, கொஞ்ச நாள் வெளிநாடு போ. ஊருக்கு போகும்போ பாத்துமாவையும் எடையும் பொறையும் பார்த்துக்கோ என்றது முத்து சரி என தலையாட்டினான். ஈராளன் கையை பிடித்து சஜிமோளிடம் கொடுத்து, உங்களுக்குள்ளதை சாமியார்கிட்ட கொடுத்திருக்கேன், அவர் சொல்லுவார் என்றவர் சாயிராவின் நெற்றியில் முத்தமிட்டார். கோபாலனை மார்போடு அணைத்தார். ஈராளன் அழுதான். மெக்காவுக்கு போற ஆளை கரைஞ்சிட்டே வழி அனுப்பக்கூடாதுடா என்றார் உப்பா. சாலபுரத்துக்கு போயிட்டு தானே போவீங்க என சாயிரா கேட்டாள். இல்லை, பாத்து மாட்டையும் மக்கள்கிட்டையும் சொல்லிட்டேன். நான் பீமாப்பள்ளியில் உள்ள ஆளுகளுக்கு கூட சேர்ந்து போறேன் என்றவர் சாமியாரை பார்க்க போனார். அவரிடம் சாமியார் சொன்னார், என்னையும் சொர்க்கத்தில் சேர்க்க சொல்லி துவா செய்யுங்கள் என்றார். சிரித்த முகத்துடன் இன்ஷா அல்லாஹ் என்ற உப்பா மெக்காவிற்கு எப்படி போக வேண்டுமோ அப்படி உடுத்த உடையோடு போனார். சாயிரா உலக வாழ்க்கையை புரிந்தவளாக உப்பா போவதை பார்த்துவிட்டு தியானம் செய்ய தியான அரங்கை பார்த்து நடந்தாள். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 31 கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 32. கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.